மதிமுகம் பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்க தாங்குவாரு. ஆனா இருந்தாலும் இவருக்கு இந்த நிலைமை வரவே கூடாதுங்க. எல்லா வேலைகளும் கைகூடி வர டைம்ல இப்படி எல்லாமே கைமீறி போகுதே அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் புலம்பி தவிக்கிறார். ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் பொதுமக்கள், இப்படி நாலாபுறமும் எல்லாருமே சுழட்டி சுழட்டி அடிச்சா அவர் என்ன பண்ணுவார்? அரசியல்ல தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. இந்த டைம்ல தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ வேட்பாளர் நேர்காணல் இருக்கு. இத சமாளிக்கிறதா? இந்த பக்கம் குடும்ப பிரச்சனை. சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு கேட்டு கோர்ட்டு படி ஏறி இருக்காங்க. இந்த வழக்கை சமாளிக்கிறதா? இதனிடையில ஒரு பக்கம் த்ரிஷா கூட பொதுவெளியில வந்துட்டு மக்கள் மத்தியில ரொம்ப தவறா பேசிட்டு இருக்காங்க. இத சமாளிக்கிறதா? இன்னொரு பக்கம் நிர்வாகிகளை இவருக்கு எதிராக எழுப்புறாங்க. ஆதரவாளர்கள் சினிமா துறையில வெளியில எல்லாருமே இவருக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு எதிராக எழுப்புறாங்க. என்னதான் பண்றது? இதெல்லாம் சமாளிச்சு ஒரு படி மேல ஏறி வந்துடலாம் அப்படின்ற டைம்ல சிபிஐ ஒரு பக்கம் என்ன பண்ணுது, நெருக்கடி கொடுக்குது. நீங்க நாளைக்கு கரூர் வழக்கு சம்பந்தமா நீங்க விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்மனை விஜய் அவர்கள் தள்ளி போடலாம். அதாவது சென்னையிலேயே இதை டீல் பண்ணிக்கலாம். எதுக்கு டெல்லி வரைக்கும் போகணும்? டெல்லி வரைக்கும் போனா நம்மளுக்கு ஆஹ் எங்க இருக்கிற வேலை எல்லாம் கெடும்ல. நாளைக்கு ஒரு ஷெட்யூல் வச்சிருப்பார்ல, அந்த ஷெட்யூல் வேலை எல்லாம் கெடுது. அதனால சென்னையிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார்பா ஒரு மனு ஒண்ணு தாக்கல் செய்யப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஆனா சிபிஐ இதுல ரொம்ப கரரா இருக்கிறாங்க. நீங்க அந்த வேலையை வேற யாருக்குன்னா கொடுத்துடுவாங்க. செங்கோட்டையன் இருக்கிறாரு, புஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவர்ஜன் இருக்கிறாரு. அவங்க அதை பாத்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்ணுங்க, கிளம்பி டெல்லிக்கு வாங்க, அங்க வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், டீட்டெயிலா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துறாங்க. இந்த கரூர் வழக்கு விஜய் விட்டு போகாது போல இருக்கு. ஏன்னா அவர் செஞ்ச தவறுகள் தான் அவரை இந்த அளவுக்கு வந்து பின்தொடர்றதா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சிபிஐ இந்த நெருக்கடி கொடுத்து சிபிஐ இந்த நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆரம்பத்துல பாஜகவும் அதிமுகவும் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் திமுகவுக்கு எதிரிப்பா, நம்மளுக்கு நண்பன்பா அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா காலப்போக்குல அதிமுகவை விழுங்குவதற்கு தான் விஜய் அவர்கள் இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு பேசப்பட்டது. ஏன்னா அதிமுக வாக்குகளை தான் இங்க இவர் என்ன பண்றாரு, அறுவடை செய்ய போறாரு. ஏன்னா இதே திமுகவை எதிரியாவே பார்த்தது. ஏன்னா நீங்க காங்கிரஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படிதான் மாறி மாறி போட்டா போட்டி போட்டுக்கின்னு என்ன பண்ணாங்க, ஆட்சி செஞ்சிருந்தாங்க. இவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க விமர்சிப்பாங்க, இவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க விமர்சிப்பாங்க. இப்படியாதான் இருந்தது. சோ எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது திமுக எந்த அளவுக்கு எதிர்த்தாங்களோ அந்த அளவுக்கு எதிர்த்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு திமுக எதிர்ப்பு நிலை கம்மியாயிட்டு. ஏன்னா அதிமுக இருந்தவங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப இங்க நிலையான ஒரு ஸ்டெடி இல்ல. அப்ப இங்க ஒரு நிலையான ஒரு கட்சி இல்ல திமுக எதிர்க்கிறதுக்கு. அப்ப யார் எதிர்ப்பா? நான் வரேன் உங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாரு, திமுக எதிர்த்தாரு. சோ திமுக எதிர்க்கிறதுக்கு இவதான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பெரும்பாலும் என்ன பண்ணா டிவிகே பக்கமே போய் சேர்ந்தாங்க. சோ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுக வாக்கை இவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. டிஎம்கே வாக்க பிரிப்பாரு அப்படின்னு பார்த்தா இவர் எங்க வாக்கதான் பிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு பாஜக களத்துல இறங்கி என்ன பண்ணுச்சுன்னா, சரியான ஒரு டைம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்த டைம்ல தான் கரூர் சம்பவத்துல வாண்டடா வழிய போய் மாட்டினாரு விஜய் அவர்கள். எங்களுக்கு எஸ்ஐடி எல்லாம் வேண்டாம், சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. ஆனா உச்ச நீதிமன்றமும் சார் நீங்க கேட்டதை நாங்க உங்களுக்கு தாராளமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்தது ஆரம்பத்துல என்னவோ இவர் என்ன பண்ணாரு, ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, பழிய ஃபுல்லா தமிழ்நாடு அரசு மேல போட்டு என்ன பண்ணாரு, இவர் ஹாயா என்ன பண்ணாரு, சுத்திட்டு இருந்தாரு. ஆனா சிபிஐ நேரம் பார்த்து கரெக்டா அடிச்சது. விசாரணைக்கு வாங்க சார், விசாரணையில ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், நிர்மல் குமார், மதியழகன் மட்டும் இல்ல, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, இவர் பெரிய குற்றப்பத்திரிகைகளை சேர்த்துருச்சு. குற்றப்பத்திரிகைகளை சேர்த்துட்டா எப்பெல்லாம் விசாரணை கூப்பிடுறாங்களோ அவரு வந்துதான் ஆகணும். சந்தேகத்தின் பேரில் இல்ல, கன்ஃபார்மா கரூர் அந்த 41 பேர் இறந்தாங்களா அந்த விபத்துல விஜய் கன்ஃபார்மா இருக்கிறாரு குற்றப்பத்திரிகையில. அவரும் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அவர் வந்து சந்தேகத்தின் பேர்ல எல்லாம் இது பண்ணல, கன்ஃபார்ம்டு. அவங்க குற்றப்பத்திரிகையில தாக்கல் பண்ணிட்டா எப்பெல்லாம் விசாரணை இருக்கோ அப்போ வந்துதான் ஆகணும் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் விசாரணையில ஸ்மூத்தா தான் போயிருந்தது. செகண்ட் விசாரணை தான் புழிய ஆரம்பிச்சாங்க. அப்பவே மனுஷன் என்ன பண்ணிட்டா போல, சோர்ந்து போயிட்டா போல. ச்சே, எதுக்குப்பா நம்ம அரசியலுக்கு வந்தோம், பெசாத சினிமாலேயே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நடிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போனதாகவும் ஒரு தகவல் இருந்தது. ஆனா
இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன, இப்ப சிபிஐ விசாரணை கூப்பிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு பின்னாடி என்னன்னா இந்த விவகாரம் தான். என்டிஏ கூட்டணிக்குள்ள நீ வந்துருச்சலாம், நீ எதுக்குப்பா நீ வந்து என்ன பண்றீங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துருங்க, திமுக தானே எதிர்க்கணும், நாங்களும் திமுக தான் எதிர்க்கோம், வா ஒன்னா சேர்ந்து எதிர்ப்போம், எதுக்கு தனித்தனியா எதிர்த்து ஓட்டுகள் பிரியணும், ஒன்னா சேர்ந்துட்டா லம்பா நம்மளுக்கு ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைப்பதற்கான முயற்சிகள்ல கடைசியா ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கொடுத்துருக்கு அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது பவன் கல்யாணும் விஜயை தொடர்பு கொண்டு பேசினாரு. ஏன்னா பவன் கல்யாண் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜகவுக்கு எதிர்நிலைமையில தான் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய கொள்கைகளும் சரி, அவருடைய அரசியல் நடவடிக்கைகளும் சரி, நகர்வும் சரி அப்படி இருந்தது. ஆனா காலப்போக்குல அவங்க அண்ணன் மாதிரி நம்மள ஆயிருவோமோ அப்படின்ற ஒரு அச்சம் பவன் கல்யாணுக்கு வந்ததுனால சிரஞ்சீவியை பாருங்க, ஆரம்பத்துல பிரம்மாண்டமா கட்சி ஆரம்பிச்சாரு. எப்பேற்பட்ட கூட்டம், இந்த மாதிரி எந்த தலைவருக்கு வந்தது இல்லைங்க கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் கட்சி ஆரம்பிக்கும் இருந்தது. ஆனா அவர் அரசியல நிலைத்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ அந்த நிலைமை நம்மளுக்கு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டுதான் பாஜகவின் ஆதரவு மனநிலைமைக்கு பவன் கல்யாண் மாறினார். இன்னைக்கு இப்ப அவரு துணை முதலமைச்சர், தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்காரு. அதே கதையை தான் என்ன பண்ணிருக்காரு விஜய் கிட்ட ஓட்டி பார்த்தாரு. பாருங்க ப்ரோ, நீங்க சினிமால உச்சத்துல இருந்திருக்கலாம், ஆனா அரசியல்ன்றது பெரும் கடல், அதுல எல்லாம் முத்தெடுத்துட்டு வெளியே வர முடியாது. ஒண்ணு போனா போனதுதான், அவ்வளவுதான். இல்ல முத்தெடுக்க போக கூடாது, மேலோட்டமா இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும், இருந்துடணும். முத்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு மூழ்கி போயிட்டு அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு பவன் கல்யாண் என்ன பண்ணி, எங்க அண்ணனை பாத்துக்கங்க, அவர் என்ன பண்ணாரு, இப்ப என்ன பாத்துக்கங்க, ஆரம்பத்துல பாஜக எதிர்ப்பு நிலையில இருந்தேன், இப்ப ஆதரவு நிலையில இருக்கேன், நான் துணை முதலமைச்சரா இருக்கேன், அதே போல நீ வந்துரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் கொள்கை எதிரான கூட்டணி கூட வைப்பாரா அப்படின்னா அவருக்கு ஒரு அச்சம் இருக்கும்ல. ஏன்னா நடிப்பை விட்டுட்டு கட்சின்னு அப்படி இருந்துட்டோம், நம்மளும் ஒரு ஷைன் பண்ணணும்ல, ஒரு இடத்துல ஏற்றத்துக்கு வரணும்ல. அப்படி இருக்கும்போது கொள்கை எதிரியாவது அந்த எதிரியாவது கூட்டணி வையா, நம்மளுக்கு அரசியல் எதிரிதான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல விஜய் வருவார் அப்படின்னு பேசப்படுது. சோ இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்தா அவருக்கு 60 சீட்டு பிளஸ் துணை முதலமைச்சர், இது இல்லாம அவங்க சார்பா ஒரு 4 அமைச்சர் 5 அமைச்சர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லா ஆஃபர்களும் பாஜக திட்டம் போட்டு வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் இதுக்கு ஓகே சொல்லிவிட்டார் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதுல பாஜக ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கலாம், தனித்து பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமையும், நான் தான் முதலமைச்சரு, எங்க அமைச்சரவைன்னு. ஆனா பாஜக அதுக்கெல்லாம் ஒத்துக்காது சார். நீங்க சொல்லலாம், பூச்சாண்டி காட்டலாம், மக்களை ஏமாத்தலாம், ஆனா பாஜக என்ன நினைக்குதோ அதுதான் செயல்படுத்துவாங்க. ஏன்னா அதிகாரம் ஃபுல்லா அவங்க கிட்ட போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பாஜக சார்பா ஒரு துணை முதலமைச்சர், தாவேகா சார்பா விஜய் துணை முதலமைச்சர், இது தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிகாரம் ஃபுல்லா பாஜக, இப்படிதான் செயல்படுத்துவாங்களே கண்டி விஜய் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி எல்லாம் ஃபுல் அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. விஜய் அவர்களும் இதற்கு ஓகே சொல்லிடுவாங்க, வேற வழி கிடையாது. வகையா மாட்டிக்கிட்டாருங்க சிபிஐ கிட்ட. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்போ வேட்பாளர் தேர்வு இருக்கு, இந்த வேட்பாளர் தேர்வு இவருக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண முன்னாடியே வேட்பாளர்கள் வந்து என்ன பண்ணும், பட்டியலிடணும். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் நிப்பாரு சொல்றாரு. இவருக்கு கான்பிடன்ட் இல்ல, மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க, நம்ம தான் வரப்போறோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு மேடைக்கு சொல்றாரு. கான்பிடண்டா இருங்கன்னு சொல்ற விஜய்க்கு முதல்ல கான்பிடன்ட் இல்ல. அவ்வளவு கான்பிடன்ட் இருந்தா ஒரு தொகுதியில நின்று இருப்பாரு. இப்ப நம்ம சிஎம்ல சார்லா பாருங்க, டெப்டி சிஎம்ல பாருங்க, ஒரே தொகுதியில நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டியில ஜெயிக்கிறாங்க. ஆனா இங்க விஜய்க்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா மக்கள் சக்தி இருக்கு, மக்களோட அணியில நான் கூட்டணி வைப்பேன், மத்த கட்சிகளை வேற கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க, எனக்கு மக்களோட நான் வரேன், எனக்கு வந்து தூய சக்தி அப்படி இப்படின்னு இருக்கிறார்ல. அப்போ ஒரு தொகுதியில் நிக்க வேண்டியதானே, பெரம்பூர் தொகுதியில நிக்க வேண்டியதானே. பெரம்பூர் தொகுதி மக்கள் கிட்ட சர்வே எடுத்தா, ஏங்க இது திமுக கோட்டை, இங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, அவர் டெபாசிட் இழப்பாரு, அது வேற விஷயம். இன்னும் கேட்டா வாண்டடா வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில நின்னாதான் விஜய்க்கு நாங்க தக்க பதிலடி கொடுக்க முடியும், திமுக கோட்டையில கால வச்சா விஜய்க்கு என்ன நிலைமை அப்படின்றத நாங்க காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர் தொகுதி மக்களே வாலண்டியரா என்ன பண்றாங்க, பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சோ அந்த பயத்துலதான் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில நிப்பேன், திருச்சி கிழக்கு தொகுதியில நிப்பேன், என்ன பெரம்பூர் கை விட்டா திருச்சி கிழக்கு எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா 2 தொகுதியில தோக்க போறாரு அப்படின்றது கலை யதார்த்தமா இருக்கு. சோ விஜய்க்கு முதல்ல கான்பிடன்ட் இல்ல. கான்பிடன்ட் இருந்தா அவர் முதல்ல ஒரு தொகுதி சூஸ் பண்ணி அந்த தொகுதியில ஜெயிச்சிருப்பாரு. தோத்துற போறோமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் 2 தொகுதியில நிக்கிறாரு. இந்த ஒரு பயம் விஜய்க்கு அவருக்கு இருக்கிறதுனாலே விஜய் தோத்துட்டாரு, தாவேக கட்சி தோத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தலைமை முதல்ல ஒரு தொகுதியில் நின்று இருக்கணுங்க. தலைமை கான்பிடண்டா இருக்குப்பா, நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவா, கான்பிடண்டா இருப்பான். தலைவருக்கே கான்பிடன்ட் இல்ல, அதனால தான் 2 தொகுதியில நிக்கிறாரு. சோ இப்படி எல்லாம் இருக்குது.
தேர்தல் இருக்கிற டைம்ல இப்படி பாஜக ஒரு பக்கம் முட்டு கொடுத்து அணை கட்டினா என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்ல. பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம விஜய் அண்ணன் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சில தம்பிகள், ஆருயிர் தற்குறிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு தும்சம் பண்ணிட்டு இந்த சினிமால வருவார்ல 10 ரவுடிகளும் கூட்டம் அப்படியே ஒரே கையில அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணி தூக்கி எறிவார்ல அந்த மாதிரி எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்து ஜெயிப்பாரு, முதல்வர் ஆவாரு அப்படின்னு சில தற்குறி கூட்டம் எல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையிலேயே இப்போ விஜய்க்கு பயங்கர நெருக்கடி. ஒரு பக்கம் குடும்ப விவகாரம், இன்னொரு பக்கம் கட்சியில இருக்கிற ஆதரவாளர்கள் நிர்வாகிகளா இவருக்கு எதிராக எழுப்பிட்டு இருக்காங்க. சினிமா துறையில இன்னைக்கு யாரெல்லாம் அவருக்கு ஆதரவா இருந்தாங்களோ அவங்கள எதிரியா மாறி இருக்காங்க. இது மாத்திரம் இல்லாம கட்சியை வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து கொண்டு நிப்பாட்டணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. இதனிடையில தான் பாஜக ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கு. இந்த நெருக்கடியில எல்லாம் மீண்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரி எப்படி விஜய் அவர்கள் ஜெயிச்சு காட்ட போகிறார் அப்படின்ற ஒரு பெரும் சவால் விஜய்க்கு முன்பாக இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.